பிஎஸ்டபிள்யூ விசாவில் இருக்கிறவங்க தங்களுக்கு என்ன ஆப்ஷன் அவைலபிள்னு கேட்குறாங்க. பிஎஸ்டபிள்யூ இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனி அப்ரோச் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து ஒர்க் பர்மிட் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி தர விசாவில் நீங்கள் இங்கே வந்து ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பர்மிட்டில் போகலாம். இல்லை அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக எங்கேயா வேலை செஞ்சீங்கன்னா அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஸ்பான்சர் லைசன்ஸ் எடுக்க பண்ணி அவங்கள உங்களுக்கு டயர் 2 விசா ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான லைசன்ஸை கொடுக்க சொல்லலாம். நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட கேட்குற அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் வந்து பிஎஸ்டபிள்யூ இருக்கிறன்னா கம்பெனி ஓப்பன் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு நீங்களே லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் அதில் இருக்க ஒரே ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண என்னென்னா, அந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணுற இடத்துல அந்த லைசன்சிங் ஆஃபீஸர் வந்து இங்கே செட்டில்டு பர்சனாக இருக்கணும். அதாவது வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டோ இல்லாட்டி பிஆரோ அல்லது செட்டில் ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு பர்சனாக தான் இருக்கணும். அந்த பர்சனை வச்சு நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அந்த கம்பெனிக்கு நீங்களே ஓனராகவும் இருக்கலாம். அந்த கம்பெனியில் உங்களுக்கு நீங்களே அவரை வச்சு ஒர்க் பர்மிட் போட்டு உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்ளை பண்ணலாம்.